இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சம்மர்ல இஞ்சி டீ குடிக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாத சில தீமைகள் உண்டாகுது. அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம இந்திய மக்கள் அனைவருக்குமே பிடித்த ஒரு பானம் டீ தான். காலையில் எழுந்த உடனே சுட சுட நம்ம இஞ்சி டீ குடித்தோம்னா உடலில் அவ்வளோ புத்துணர்ச்சி கிடைக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த இஞ்சி டீயை நம்ம காலையில், மதியானம் மற்றும் சாயங்காலம் என்று 3 நேரங்களுக்குமே குடிக்கும் பழக்கம் பல கடுமையான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இஞ்சி டீ குடிக்கிறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, காலையில் 1 கப்பு தேநீர் முழு நாளையுமே புத்துணர்ச்சியோட வச்சுருக்கோம். களைப்பு, மன அழுத்தம் அல்லது ஆற்றல் குறைவு எது இருந்தாலுமே இந்த இஞ்சி டீ குடிக்கிறதுனால அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கிடும். ஒரு சிறிய அளவு இஞ்சி துண்டு அந்த டீயின் சுவையவே மாற்றிடும் மற்றும் நன்மைகளையும் அதிகரிக்குது. ஆனால் காலையில், மதியானம், சாயங்காலம், இரவு என்று நிறைய இஞ்சி டீ குடிக்கிறதுனால அது நம்ம ஆரோக்கியத்திற்கு தீங்கத்தான் தருது. இஞ்சி ஒரு சூடான தன்மையை கொண்டது தான். வெயில் காலத்தில் இது நிறைய குடிக்கிறதுனால பல பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். இஞ்சியில் ஜிஞ்சரால் என்ற உறுப்பு இருக்கு. இது மூட்டு வலி, தசை வலி குறைக்க உதவுது. ஆனால் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றின் அமிலத்தை அது உருவாக்க உதவுது. இதனால எரிச்சல் உணர்வு ஏற்படுத்தக்கூடும். அதனால குறைவாகவே நம்ம இஞ்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவங்க இஞ்சி டீ அருந்துவதை நம்ம முழுசாக தவிர்த்திடணும். ஏன் அப்படின்னா உடல் சுறுசுறுப்பு தருவதற்கு பதிலாக தலை சுற்றல் மற்றும் பலவீனம் போன்ற பிரச்சனைகளை அது ஏற்படுத்தலாம். அதே சமயம் உயர் இரத்த அழுத்த நோயாளிகளுக்கு இஞ்சி டீ நன்மை பயக்கும் என்று கருதப்படுது. தூக்கமே எனக்கு வரல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த இஞ்சி டீ தீங்க தான் விளைவிக்கும். தூக்கமின்மை செரிமானத்தையும் மனநலத்தையும் பாதிக்குது. அதே மாதிரி அதிகமாக இஞ்சி டீ குடிக்கிறதுனால வயிற்றுப்போக்கு ஏற்படுது. மற்றும் கோடையில் வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்னும் நிலைமையை மோசமாக தான் ஆக்கிரும். அதனால கோடை காலத்தில் நம்ம இஞ்சி டீ குறைவாகவே நம்ம குடிக்கணும். அதே மாதிரி இரத்தப்போக்கு கோளாறு உள்ளவங்களும் சரி இஞ்சி டீயை குறைந்த அளவிலேயே பயன்படுத்தணும். ஏன்னா இது இரத்தப்போக்கு அபாயத்தை அதிகரிக்கும். அதே மாதிரி கர்ப்பிணிகள், பலவீனமான கர்ப்பிணிகள் மற்றும் அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்குமே இஞ்சி டீயை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ரத்தம் போகிறத அதிகப்படுத்தும். இஞ்சியில் செரிமானத்துக்கு உதவும் சில சத்து பொருள்கள் இருக்குது. அது கர்ப்பிணி பெண்களுக்கு உகந்ததே கிடையாது. வயிறு சுருங்குதல் அல்லது குழந்தை குறை பிரசவத்தில் பிறக்க அது வழிவகுக்க செய்யுது. அதனால இஞ்சியை பயன்படுத்துகிறத கொஞ்சம் தவிர்த்திடணும். அதே மாதிரி இஞ்சியில் இருக்கும் நார் சத்துக்கள் வயிற்றில் இருக்கும் pH நிலையை அதிகரிக்கும். மேலும் செரிமானத்திற்கு தேவையான என்சைம்களை அது தூண்டியபடியே இருக்கும். அதனால வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்துது. விரைவாக உணவை செரிக்க வச்சிடும். அதே மாதிரி முடி உதிர்தல், மாதவிடாய் கோளாறுகள், தசைகளில் சத்து குறைதல் போன்றவையும் ஏற்படும். அதனால அதிகமாக இஞ்சி டீயை நம்ம குடிக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.